ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஐபிஎல் 2024க்கான ஷெட்யூலை எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஆல் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு, ஆர்சிபிக்கா இல்ல சிஎஸ்கேக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும். இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு உள்ள ஷெட்யூலை மட்டும், ஃபுல் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு உள்ள ஷெட்யூலை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால பாதி ஷெட்யூலை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லார் கேள்விக்கு ஆன்சர் தர மாதிரி ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லியிருந்தாங்க. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு. அதுவும் சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல வைக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2019ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப மொத்த டீமும் யாருக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க, எந்த கிரவுண்ட்ல விளையாட போறாங்கன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல நடக்குது 6:30 மணிக்கு. செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கிங் வர்சஸ் டெல்லி கேபிட்டல் 23ஆம் தேதி மார்ச் சாட்டர்டே அப்புறம் 2:30 மணிக்கு மொஹாலில் நடக்குது. அடுத்து தேர்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் 23ஆம் தேதி மார்ச் சாட்டர்டே 6:30 மணிக்கு கொல்கத்தால நடக்குது. டபுள் ஹெட்டர் மேட்ச் ரெண்டும். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 24ஆம் தேதி மார்ச் சண்டே 2:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல நடக்குது. அப்புறம் ஜெடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 24ஆம் தேதி மார்ச் சண்டே 6:30 மணிக்கு அகமதாபாத்ல நடக்குது. அடுத்து ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 25ஆம் தேதி மார்ச் மண்டே 6:30 மணிக்கு பெங்களூர்ல நடக்குது. அப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி 26ஆம் தேதி மார்ச் செவ்வாய்க்கிழமை 6:30 மணிக்கு சென்னையில நடக்குது. அடுத்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 27ஆம் தேதி மார்ச் புதன்கிழமை 6:30 மணிக்கு ஹைதராபாத்ல நடக்குது. அடுத்து ஆர்ஆர் வர்சஸ் டிசி 28ஆம் தேதி மார்ச் வியாழக்கிழமை 6:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல நடக்குது மேட்ச். அப்புறம் ஆர்சிபி வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29ஆம் தேதி மார்ச் வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு பெங்களூர்ல நடக்குது. எல்எஸ்சி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 30ஆம் தேதி சாட்டர்டே 6:30 மணிக்கு லக்னோல நடக்குது. அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் 31ஆம் தேதி சண்டே 2:30 மணிக்கு அகமதாபாத்ல நடக்குது. அடுத்து டிசி வர்சஸ் சிஎஸ்கே 31ஆம் தேதி மார்ச் சண்டே 6:30 மணிக்கு வைசாக்ல நடக்குது. அதுக்கப்புறம் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் 1ஆம் தேதி ஏப்ரல் மண்டே 6:30 மணிக்கு மும்பையில் நடக்குது. அடுத்து ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி 2ஆம் தேதி ஏப்ரல் டியூஸ்டே 6:30 மணிக்கு பெங்களூர்ல நடக்குது. அடுத்து டிசி வர்சஸ் கேகேஆர் 3ஆம் தேதி ஏப்ரல் வெனஸ்டே 6:30 மணிக்கு வைசாக்ல நடக்குது. அடுத்து ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 4ஆம் தேதி ஏப்ரல் தேர்ஸ்டே 6:30 மணிக்கு அகமதாபாத்ல நடக்குது. அடுத்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே 5ஆம் தேதி ஏப்ரல் ஃப்ரைடே 6:30 மணிக்கு ஹைதராபாத்ல நடக்குது. அடுத்து ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி 6ஆம் தேதி ஏப்ரல் சாட்டர்டே 6:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல நடக்குது. அப்புறம் எம்ஐ வர்சஸ் டிசி 7ஆம் தேதி ஏப்ரல் சண்டே 2:30 மணிக்கு மும்பையில் நடக்குது. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்சி வர்சஸ் ஜிடி 7ஆம் தேதி ஏப்ரல் சண்டே 6:30 மணிக்கு லக்னோல நடக்குது. மொத்தமா 21 போட்டி நடக்க போகுது. அந்த 21 போட்டியில 2 மேட்ச் வேற லெவல்ல இருக்க போகுது. அந்த 2 மேட்ச் யாருன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியும் ஜிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த 2 மேட்சும் வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஜிடிக்கு போன சீசன் யார் கேப்டன் ஆயிருந்தாங்க, ஹர்திக் பாண்டியா. அதனால ஒரு ரைவலரி இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது மேட்ச்லாம்.